ராஜ்யத்தின் பிள்ளைகளுக்கு ராஜா அதிகாரத்தையும் வல்லமையையும் கொடுத்திருக்கிறார். உன்னுடைய பிரச்சனைக்கு நீதான் தீர்வு. உன்னுடைய வீட்டில் இருக்கிற அத்தனை பேருடைய பிரச்சனைக்கும் நீதான் தீர்வு. உன்னுடைய ஊரில் இருக்கிற அத்தனை பிரச்சனைக்கும் நீதான் தீர்வு. உன்னுடைய தேசத்தில் உள்ள அத்தனை பிரச்சனைக்கும் நீயே தீர்வு. உன்னுடைய உலகத்தில் உள்ள அத்தனை பிரச்சனைக்கும் தீர்வாக நீ இருந்து கொண்டு heavenly government has bestowed upon you the power as well as authority. For what purpose? To perform miracles like Jesus, and also more than that. For what purpose? To demonstrate His word. For what purpose? To establish His kingdom. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்களும் நானும் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவாதி தேவன் அவருடைய அதிகாரத்தையும் அவருடைய வல்லமையையும் நமக்குள்ளே நிறைவாக வைத்து அலங்கரித்து இருக்கிறார். தேவன் நமக்கு கிருபையாக கொடுத்த 306வது அவருடைய அனந்த ஞானம் இனிய இறையரசு 20 6வது சத்தியத்தை ஆவியானவர் கற்றுத்தரப் போகிறார். தேவ வல்லமையும் அதிகாரமும் நமதே. ரைட்? 20 சத்தியங்கள் இறையரசை குறித்து, இனிய இறையரசை குறித்து 20 சத்தியங்களிலே 6வது சத்தியம், ராஜ்யத்தின் பிள்ளைகளுக்கு ராஜா அதிகாரத்தையும் வல்லமையையும் கொடுத்திருக்கிறார். The king has given power and authority. எப்போ கொடுத்தாரு? உங்களை சிருஷ்டிக்கும் போதே கொடுத்துட்டார். நம்முடைய முதல் பெற்றோரை சிருஷ்டிக்கும் போதே கொடுத்து விட்டார். அருமையானவர்களே, அதை நான் உங்களுக்கு வாசிக்கட்டுமா? அங்கே ஆதியாகமம் 1வது அதிகாரம் 26, 27, 28 கீவேர்டு. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். ரைட்? அவருடைய சாயல், அவருடைய ரூபம். இன்னும் 27வது வசனத்திலே தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்து 28வது வசனம் கடைசியிலே ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லிட்டாருப்பா. எப்போ? ஐயா அபிஷேகம் பெற்ற பிறகல்ல, ரட்சிக்கப்பட்ட பிறகல்ல. ரைட்? ஆதாம் ஏவாளை சிருஷ்டித்த பொழுதே தேவரகமாகவே தேவன் மனுஷனை சிருஷ்டித்தார். அருமையானவர்களே, இந்த ட்ரூத்தை நீங்க பிடிச்சிட்டீங்கன்னா ஆண்டவருடைய அன்பை சந்தேகிக்க மாட்டீர்கள். உங்களை நிறைத்து வைத்திருக்கிறாரே இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையினால், அதை நீங்கள் சந்தேகிக்க மாட்டீர்கள். நீங்கள் தேவர்களாகவே இருக்கிறீர்களே, அதை கூட சந்தேகிக்க மாட்டீர்கள். அருமையானவர்கள், ஹல்லேலூயா. ஏன்? இந்த வார்த்தை தவறாதது என்று சொன்னவர் பொய் சொல்ல தெரியாத இயேசு கிறிஸ்துங்க. ஹல்லேலூயா. இன்னொரு ஒன்றை நான் சேர்த்து சொல்லட்டுமா? நம்முடைய முதல் பெற்றோர் தேவனை போலதான் இருந்தார்களே தவிர நீங்களும் நானும் இப்பொழுது இருக்கிற ஸ்டேட்டஸ்ல அவங்க இல்லைங்க. எந்த ஸ்டேட்டஸ்ல நாம இருக்கிறோம்? வாசிக்கட்டுமா? இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தை என்றால் நீங்க நம்புவீர்களா? யோவான் 10வது அதிகாரம் 34 மற்றும் 35வது வசனங்கள். The book of John's Gospel, chapter 10, verses 34 and 35. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவர்களாய் இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் என்பதாய் உங்கள் வேதத்தில் எழுதியிருக்கவில்லையா? தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களை தேவர்கள் என்று அவர் சொல்லி இருக்க வேத வாக்கியமும் தவறாததா இருக்க. எந்த வேத வாக்கியம் தவறாது? நீங்கள் தேவர்களாய் இருக்கிறீர்கள் என்று இயேசு சொல்லுகிறாரே, இது மிஸ் ஆகாதுங்கிறாருப்பா. ஐயா, அந்த அளவுக்கு தேவனுடைய வல்லமையினால் நீங்க நிரப்பப்பட்டு இருக்கிறீர்கள். அந்த அளவுக்கு தேவனுடைய அதிகாரத்தினால் நீங்கள் நிரப்பப்பட்டு இருக்கிறீர்கள்.
இயேசு கிறிஸ்துவே ஒரு மிகப்பெரிய கேள்விக்கு பதில் சொல்லுகிறார். ஏன்னா உங்களுக்கு சந்தேகம் இருக்கு. என்ன சந்தேகம் இருக்கு? இயேசுவை போல என்னால அற்புதம் செய்ய முடியுமா? ஆண்டவர் என்ன சொல்றாரு? எப்ப the very purpose of my visit, பிதாவாகிய தேவன் என்னை இந்த பூமிக்கு அனுப்பினாரு, அதனுடைய பர்பஸே இதுதான் சொல்றாருங்க. வாசிக்கிறேன் உங்களுக்கு. லூக்கா 19வது அதிகாரம் 10வது வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 10வது வசனத்திலே, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்று தன்னுடைய விசிட்டை பற்றி சொல்றாருப்பா. ஆதியாகமம் 1வது அதிகாரம் 26, 27, 28 தேவன் அவர்களுக்கு கொடுத்திருந்த அந்த ஆற்றலையும் அந்த அதிகாரத்தையும் அந்த வல்லமையையும் அந்த ஆளுகையையும் முதல் பெற்றோர் பிசாசிடத்துல இழந்துட்டாங்க. அவங்களுக்கு அந்த ஸ்டோரி எல்லாம் தெரியும் இல்லையா? சிலுவையில என்ன செய்தாருங்க? அவனை உரிந்து கொண்டு நிர்வாணமாக்கி. எதை உரிந்து கொண்டு? நம்முடைய முதல் பெற்றோர் இழந்தார்களே அந்த அதிகாரத்தையும் வல்லமையையும் இந்த பூமியில பெற்றிருந்தானே, அந்த சத்துருவாகிய பிசாசானவன் இடத்துல இருந்த அந்த அதிகாரத்தையும் வல்லமையையும் ஆளுகையை உரிந்து கொண்டு, ஹல்லேலூயா, உன்னை அலங்கரித்து வைத்திருக்கிறேன். இந்த ட்ரூத்தை நான் தெரிஞ்ச பாருங்க, சர்வ சாதாரணமாக ஒவ்வொரு நாளும் ஒரு 1/2 டஜன் அற்புதம் நடக்குதுங்க. எப்போ? தொலைபேசியில. ஆகினால்தான் 9444241111 நான் தைரியமா கொடுத்துருக்கிறேன். எதனால? ஒரு வார்த்தை சொல்லிட்டா பிசாசு ஓடிடுறான். ஒரு வார்த்தை சொல்லிட்டா கீழே விழுறாங்க, எழுந்து பார்த்தா கேன்சர் கட்டி மறைஞ்சிருது. 1 நிமிஷம் போதும். ஒரு ஹீலிங்க்கு 1 நிமிஷம் 2 நிமிஷம் தாங்க. ஆகையினால்தான் என் நம்பரை உங்களுக்கு போட்டு வைத்திருக்கிறேன். அருமையானவர்களே, ஐயா, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ மகனே, தெய்வ மகளே, நீயும் இயேசு கிறிஸ்து செய்ததையும் செய்து அதை விட பெரிய அற்புதங்களை செய்யத்தக்கதாக அந்த பயங்கரமான வல்லமையினாலும் அதிகாரத்தினாலும் நீ நிரப்பப்பட்டு இருக்கிறாயா இல்லையா? பழைய செய்திகளை கேளுங்கள். நீயே தீர்வு. உன்னுடைய பிரச்சனைக்கு நீதான் தீர்வு. உன்னுடைய வீட்டில் இருக்கிற அத்தனை பேருடைய பிரச்சனைக்கும் நீதான் தீர்வு. உன்னுடைய ஊரில் இருக்கிற அத்தனை பிரச்சனைக்கும் நீதான் தீர்வு. உன்னுடைய தேசத்தில் உள்ள அத்தனை பிரச்சனைக்கும் நீயே தீர்வு. உன்னுடைய உலகத்தில் உள்ள அத்தனை பிரச்சனைக்கும் தீர்வாக நீ இருந்து கொண்டு இந்த செய்தியை கேட்கிற பாக்கியத்தை பெற்றிருக்கிறாய் மகனே, மகளே. ஆனா பாருங்க, உலகத்தில் உள்ள ராஜாக்கள் இதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அதிகாரத்தை கையில தான் வச்சிருப்பாங்க. ரைட்? ஷூட்டிங் பவர் கொடுத்துருப்பாங்க. ஆனா ராஜா கட்டளை இட்டாதான் ஷூட் பண்ண முடியும். அதிகாரம் கொடுக்கணும். எத்தனை பேர் புரியுதுங்க? பாருங்க, வல்லமை வேற, பவர் வேற, அத்தாரிட்டி வேற. ஒரு உதாரணம் சொல்லும் போது நீங்கள் புரிந்து கொள்ளுவீர்கள். 2 பேர் ஒரு கம்பெனியில போய் வாங்குறாங்க புல்டோசர். ஒருத்தர் சொந்தத்துக்கு வாங்குறாரு, இன்னொருத்தர் அவர் அரசாங்க அதிகாரி அரசாங்கத்துக்கு வாங்குகிறார். சொந்த பயன்பாட்டிற்கு வாங்கி இருக்கிறவர் அதே பவர் தான் 2 புல்டோசருக்கு இருந்தாலும் இந்த தனிப்பட்ட நபருக்கு பவர் இருக்கிறது, ஆனால் அத்தாரிட்டி இல்லை. ரோட்ல உள்ள என்க்ரோச்மெண்ட்டை இந்த புல்டோசரை வச்சு எடுக்க முடியாது. ஆனால் அரசாங்க புல்டோசர் ஒன்று இருக்கு, அதுக்கு பவர் இருக்கு, அத்தாரிட்டி இருக்கு. ஒருவரும் தடுக்க முடியாது. போலீஸ்காரங்க வந்து தடுக்க மாட்டாங்க. ஏன்னா it has been authorized by the government of India. ஐயா, heavenly government has bestowed upon you the power as well as authority. For what purpose? To perform miracles like Jesus, and also more than that, for what purpose? To demonstrate his word. For what purpose? To establish his kingdom. Hallelujah. ஓ, வாட் a loving daddy. அதனால தான் பாருங்க, இந்த சீரீஸுக்கு என்ன பேரு? இனிய இறையரசு 20. அப்படி என்றால் என்ன பொருள்? இறையரசுக்குள்ளே நாம் வந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நமக்கு 20 விதமான நாலேஜ் வேண்டி இருக்கு. அதில் 6வது நாலேஜ் என்னவென்றால், ராஜாதி ராஜாவாகிய தேவாதி தேவன் அவருக்கு எவ்வளவு ஆற்றல் எவ்வளவு வல்லமை இருக்கிறதோ அதை உங்களுக்கு தந்து விட்டேன் என்று சொல்லுகிறார். இதை அறிந்தேன் பாருங்கள். 3 வியாதிகள் ஓடிவிட்டன. கொலஸ்ட்ரால், தைராய்டு, டயபெட்டிஸ். என்ன சொல்லுவாங்க? மரிக்க வரைக்கும் அந்த வியாதி இருக்கும்பாங்க.
துண்டை காணும் துணியை காணும் ஓடிட்டு. ஏன்? சத்தியத்தை அறிந்தேன். என்ன சத்தியத்தை அறிந்தேன்? நான் பேசினா வியாதி போயிடும், நான் பேசினா செத்தவர்கள் உயிரோட வந்துடுவாங்க, நான் பேசினால் கடைசி கேன்சர் கட்டியும் மறைஞ்சு போகும். சொன்னவர் யாருங்க? ஐயா, அந்த பவரையும் அத்தாரிட்டியும் பயன்படுத்தி மலை போல் இருக்கிற பிரச்சனையை சமுத்திரத்துக்குள்ளே தள்ளுங்கள் என்று சொன்னவர் யாருங்க? நம்முடைய நாதனாகிய இயேசு கிறிஸ்து அல்லவா? அவர் என்ன சொன்னார்? மார்க் 11:23 சொன்னபடியே ஆகும் என்றே சொன்னாரையா. மகனே மகளே, நீ சொன்னபடியே ஆகும் என்றே சொன்னாரையா. அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சொல்லு மகனே, இறையாதே என்று சொல்லி சொல்லு மகனே, எழுந்து வா என்று சொல்லி சொல்லு மகனே, விட்டு விடு என்று சொல்லி சொல்லு மகனே, சுகமாகு என்று சொல்லி ஐயா, அவர் சொல்லி சொல்லி தானே அடித்தாரு. உங்களையும் சொல்லத்தானப்பா சொல்றாரு. ஒரு அம்மா 20 ஆண்டுகள் படுக்கை. எங்க? லண்டன்ல. நான் சென்னையில் இருக்கிறேன். பல முறை சாட்சி சொன்னாலும் சில சாட்சிகள் உங்களுடைய விசுவாசத்தை பெருக பண்ணும். ஆகையினாலே நான் திரும்ப திரும்ப சொல்றது உங்களுக்கு நல்லது. ஷார்ட்டாக தான் சொல்லுவேன். 1 மினிட் மேலே எந்த டெஸ்ட் பண்ணி நான் சொல்ல மாட்டேன். இது 30 செகண்ட் டெஸ்ட் பண்ணி தான். 80 வயது பாட்டி அம்மா. நடுராத்திரி 2 மணிக்கு கூப்பிட்றாங்க. சரி, நானும் எழுந்து டயர்டாக இருந்து எடுத்தேன். படுத்து கிடந்தே பேசினேன். பாட்டியம்மா, நீங்கள் 2000 வருஷத்துக்கு முன்னாலே சுகமாயிட்டீங்க, எழுந்து நடங்க என்று சொன்னேன். சொன்னபடியே ஆயிற்றுங்க. ஏன்? சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னவர் மனிதன் அல்ல, இறைமகனாகிய இயேசு கிறிஸ்து. ஆகையினால்தான் அடிக்கடி உங்கள் நாவில் இருக்கிற, நீங்கள் சொல்ல பயன்படுத்துகிற நாவில் இருக்கிற அதிகாரத்தை இந்த புக்கை விட வேற எந்த புக்கும் சொல்லி தரவே முடியாதுங்க. வெறும் 100 ரூபாய் தாங்க. சின்ன புஸ்தகம். நான் 30 நேரத்துக்கு மேலே வாசித்துட்டேங்க. ஒரு பெரிய கோர்ஸை இதை நடத்திட்டு இருந்தேன். 10 மணி நேரம் அந்த புக்கை நான் சொல்லி கொடுத்துருக்கேன். எத்தனை பேருக்கு? பல தேசங்களில் உள்ளவர்களுக்கு. இன்னும் நீங்கள் இதை வாங்கவில்லை என்றால் உடனடியாக வாங்குங்கள். 100க்கும் அதிகமான மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்குது. அருமையான தேவர்களே, ஐயா, he has restored. மனுக்குலம் இழந்த அல்லது தேவனுடைய பிள்ளைகள் இழந்த அந்த சூப்பர் நேச்சுரல் பவரையும் அந்த சூப்பர் நேச்சுரல் அத்தாரிட்டியையும் ரெஸ்டோர் பண்ணதான் வந்தேன் என்று சொல்லி லூக்கா 19:10 எப்படி சொல்றான்? நான் திரும்ப வாசிக்கிறேன் பாருங்களேன். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே I came for only this purposeங்கிறாருங்க. இன்னும் சிம்பிளா சொல்லட்டுமா? மனிதர்களை தேவர்கள் ஆக்கவே தேவகுமாரனை பிதா உலகத்துக்கு அனுப்பி வைத்தார். எத்தனை பேர் புரியுதுங்க? அங்கிள், நான் இன்னும் பாவத்தில் இருக்கிறேன்னு, இன்னும் என்ன செய்யுது? எங்கள் ஃபேமிலிக்கு பேக்ரவுண்ட் இல்லையே. ஒரே ஒரு கண்டிஷன் தாங்க, நீங்கள் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறீர்களா? இட்ஸ் இனஃப். இட்ஸ் இனஃப். யூ ஆர் ஃபுல்லி குவாலிஃபைட் இன் யுவர் ஸ்பிரிட் மேன். ஆவி மனிதனிலே நீ முற்றிலுமாக தகுதியாக்கப்பட்டு இருக்கிறாய். ஏனென்றால் மனிதன் 3 பகுதியாக இருக்கிறான். அருமையானவர்களே, 3இல் 1 பங்காகிய ஆவி மனிதனிலே மாத்திரம்தான் நாம் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். அது போதும். தேவன் உங்களை குறித்து திருப்தியா இருக்காரு. நீங்க திருப்தியா இருக்கிறீங்களா? அதான் கேள்வி. பிதா எனக்கு தந்த மகிமையை நான் இவர்களுக்கு கொடுத்தேன். பிதாவே, நீர் என்மேல் வைத்திருக்கிற அன்பை இவர்களுக்கு கொடுத்திருக்கிறீரே. பிதாவுடைய மகிமை, பிதாவுடைய அன்பு, இயேசு கிறிஸ்துவுடைய மகிமை, இயேசு கிறிஸ்துவுடைய நீதி, இயேசு கிறிஸ்துவுடைய தகுதி எல்லாம் உங்களுக்குள்ள வந்துட்டுங்க. உலகத்தில் உள்ள ராஜாவுக்கும் ராஜாதி ராஜாவாகிய நம்முடைய தகப்பனாகிய தேவனுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் பாருங்க. உலகத்து ராஜாக்கள் தங்கள் ஒரு குடும்பத்திற்காகவே அந்த தேசத்தில் உள்ள அத்தனை லட்சம் குடும்பங்களும் உழைக்கணும். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? திரும்ப சொல்றேன், ஒரு ராஜா இருக்கிறாரு, அந்த தேசத்துல ஒரு 10 லட்சம் ஃபேமிலிஸ் இருக்குன்னு வைங்களேன். அத்தனை ஃபேமிலிஸும் ராஜாவுக்காக தான் உழைக்கணும். ரைட்? ஆனா நம்முடைய ராஜாதி ராஜா, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் நம்மை பிள்ளை என்கிற ஸ்தானத்தில் வைத்து விட்டு
உங்களுடைய மீட்பிற்காக அவர் சிலுவையிலே உழைத்தாருங்க. உங்களுடைய தகுதி இல்லாமையை நீக்கி உங்களை தகுதியுடையவர்களாக உயர்த்தும்படியாக, ரைட்? உங்களுடைய குடிமக்களுடைய எல்லாருடைய பாவங்களையும் போக்கும்படியாக தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பலியிட்ட அன்பை என்னவென்று சொல்லுவது? இதை நம்மளால விளங்கி கொள்ள முடியலையே. அதனாலதான் பவுல் எழுதுகிறார், சொந்த குமாரன் என்று பாராம், அவரையே நமக்காக பலியாக்கின தேவன் அவரோடு கூட நாம் இழந்த அதிகாரத்தையும், நாம் இழந்து போன மனுக்குலம் இழந்து போன அந்த வல்லமையையும் அந்த ஆளுகையை திரும்ப தரமாட்டாரா? ஏன் சொங்கி மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கீங்க? என்னைக்கு நீங்க சூப்பர் நேச்சுரல் வாழ்க்கைக்குள்ளாக வரப்போகிறீர்கள்? அருமையானவர்களே, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த சூப்பர் நேச்சுரல் பவரை குறித்து உங்களுக்கு நாலேஜ் இல்லை. பாருங்கள், கிருபையினாலே கடந்த ஒரு 9-10 ஆண்டுகளிலே 10,000த்திற்கும் அதிகமான நபர்கள் சுகமடைந்திருக்கிறார்கள். அநேகர் குழந்தை பாக்கியம் பெற்றிருக்கிறார்கள். எண்ணற்ற அற்புதங்கள். அது அவருடைய சுத்த கிருபை. நான் செய்வதல்ல, மனுஷன் செய்யறதில்லை, நான் ஒரு டூலு. பாருங்க, ஒரு இளநீர் இருக்கிறது, அந்த அதை வெட்டுகிற டூல் இல்லையா? அது இளநீர் ஆகிட முடியாது, ரைட்? யாருடைய கையில இருக்கிற அந்த ஆயுதம்? அதை பயன்படுத்துகிற நபர். வெட்டுகிறது யாரு? அந்த நபர் தான். ஆனா அந்த டூல் இல்லாம வெட்ட முடியாது. அதே போல நீ இல்லாமல் இந்த பூமியிலே தேவன் தன்னுடைய சித்தத்தை செய்யவே முடியாது. தேவனுடைய சித்தம் என்ன? எல்லா மனிதர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும். அந்த மிகப்பெரிய திட்டத்தை நிறைவேற்ற உன் மூலமாக தான் தேவன் திட்டம் வைத்திருக்கிறார். நீ இல்லாமல் ஜனங்களை ரட்சிக்க முடியாது அவராலே. ஏனென்றால் பூமியையோ மனு குலத்திற்கு கொடுத்துட்டாரு. சங்கீதத்துல வாசிக்கிற 78வது சங்கீதத்துல பூமியையோ மனு குலத்திற்கு கொடுத்துட்டாரு. அப்படின்னால் என்ன பொருள்? பூமியில இருக்கிற அத்தனை பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஆற்றலினால் தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நிரப்பப்பட்டு இருக்கிறார்கள். உங்களால தான் இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க முடியும். அதனால்தான் ரோமர்ல பவுல் எழுதுறார், என்ன எழுதுறார்? தேவ புத்திரர்கள் வெளிப்பட சர்வ சிருஷ்டியும் காத்திருக்கிறது. நீ வெளிப்படும்படியாக தேவன் இந்த செய்தியை கேட்கும்படியான சிலாக்கியத்தையும் விருப்பத்தையும் உனக்கு கொடுத்திருக்கிறார். மகனே, மகளே, இந்த மேலான சிந்தைக்குள்ளே வாருங்க. ஐயா, எனக்கு இத்தனை பிரச்சனை இருக்கா? ஐயா, நீ இந்த மேலானவைகளை சிந்தி உன் பிரச்சனையை தேடியும் காணாதிருப்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மகனே, மகளே, மேலானவைகள் வரும்பொழுது குறைவானவைகள் தானாகவே ஒளிந்து போகும். ஆனால் தான் கர்த்தருடைய கிருபை பாருங்க, எப்பொழுதுமே நான் ஹையர் லெவல்ல பேசுறேன். நம்முடைய செய்தி தொகுப்புகளுக்கு என்ன தலைப்பு தேவன் கொடுத்திருக்கிறார்? வாழுவோம், வையகத்தையும் வாழ வைப்போம். ஹல்லேலூயா! கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் உலகத்தில் உள்ள அத்தனை பிரச்சனைக்கும் தீர்வு கொடுக்கும்படியாக தேவனுடைய வல்லமையையும் தேவனுடைய அதிகாரத்தையும் உனக்குள்ளே நிறைவாக வைத்து விட்டு தான் சொன்னார், உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று சொன்னார். அது கர்த்தராலே ஆயிற்று. நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. அருமையானவர்களே, சில வசனங்களை வாசிப்போம். மேத்யூ 10:1 of the book of Matthew. அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். எத்தனை நோயை தீர்க்க? சகல நோய்களையும் சகல வியாதிகளையும். அப்படி என்றால் என்ன பொருள்? அரை குறை பிரசவத்தில் ஒரு குழந்தை பிறந்திருக்கு, 40 வருஷம் அது வளர்ச்சி இல்லாமலே படுத்திருக்கிறது. அந்த குழந்தையையும் சுகமாக்க வேண்டும் என்று 10:1 சகல நோய் சகல வியாதி. உன்னால் சுகமாக்கப்பட முடியாத வியாதி ஒன்றுமே இல்லை. இப்ப கேன்சர் 4 ஸ்டேஜஸ் இருக்குது. கேன்சர் 5th ஸ்டேஜையும் சுகமாக்கக்கூடிய வல்லமையினால் உன்னை நிறைத்து வைத்திருக்கிறார். That is the supernatural power of the anointing. ஹல்லேலூயா! பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும். ஹல்லேலூயா! கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் அந்த தேவனுடைய அந்த அபிஷேகத்தினால்
தேவன் உங்களை நிறைத்து வைத்திருக்கிறார். அந்த அபிஷேகத்தில் என்ன இருக்கு? சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்கு, சூப்பர் நேச்சுரல் அத்தாரிட்டி இருக்கு. அருமையானவர்களே, அதே ராஜாதி ராஜா உங்களுக்கு வைத்திருக்கிறார், உங்களுக்கு உள்ளே வைத்திருக்கிறார். இந்த சத்தியத்தை அறியாதவர்கள் எப்படி பாடுவார்கள் தெரியுமா? வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா. தேவன் எப்படி பாடுறார் தெரியுமா? வல்லமை தந்தேனப்பா, உனக்குள் அதிகாரம் வைத்தேனப்பா. நாங்கள் எங்கள் சபையில் எப்படி பாடுறோம்னு பாடட்டுமா? வல்லமை வைத்தாரையா, எனக்குள் வல்லமை வைத்தாரையா, நிறைவாய் வைத்தாரையா, கல்லறையை காலி செய்ய நிறைவாய் வைத்தாரையா, கல்லறை தோட்டத்தையும் காலி செய்ய. இயேசுவை எழுப்பின வல்லமை எனக்குள்ளே, இயேசுவை எழுப்பின வல்லமை எனக்குள்ளே, கல்லறையை காலி செய்து கர்த்தரை நான் காண்பிப்பேன். வல்லமை வைத்தாரையா, உனக்குள் வல்லமை வைத்தாரையா, நிறைவாய் வைத்தாரையா, கல்லறையை காலி செய்ய. எதற்கையா கல்லறையை காலி செய்ய வேண்டும்? நாம் ஆராதிக்கிற தேவனே ஒரே தேவன் என்று இந்த பூமியில் உள்ள ஜனங்கள் எல்லாம் அறிந்து கொண்டால் தானே சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிரம்பும். இன்னைக்கு நாம் மறந்து போகாமல் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்றால், இந்த உலகத்து ராஜாக்களை போல அல்ல. உங்களை அழைத்த ராஜாதி ராஜா என்ன செய்திருக்கிறார் என்றால், ஏதேனில் இழந்து போன அந்த அதிகாரத்தையும் வல்லமையையும் ஆளுகையையும் உங்களுக்குள்ளே நிறைவாக வைத்து இருக்கிறார். இன்னும் இதை சற்று ஆழமாக பார்ப்போம். 1 Corinthians chapter 1 verse 24, ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாய் இருக்கிறார். உங்களுக்குள்ள இயேசு எப்படி இருக்கிறாருங்க? அவர் தானே உங்களை சூஸ் பண்ணி நீங்கள் அவருடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். உங்களுக்குள்ள எப்படி இருக்கிறார்? தேவ பலனாக இருக்கிறார். அப்படி என்றால் என்ன பொருள்? ஐயா, தேவன் பலனை உங்களுக்கு தரலப்பா, அவரே உங்களை தேவ பலனாக்கி விட்டார், அல்லது அவரே உங்களுக்குள்ள தேவ பலனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் புரியுதுங்க? ரெண்டுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. அவர் தேவ பலனை நமக்கு தரல, தேவ பலனாகவே உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அவரே தேவ பலன். யாருக்கு? யூதரானாலும் கிரேக்கரானாலும் தமிழர்கள் ஆனாலும் தெலுங்கர்கள் ஆனாலும் யாராக இருந்தாலும் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் இயேசுவையே ஸ்ட்ரென்த்தா மாத்திட்டார், இயேசுவையே எபிலிட்டியாக மாத்திட்டார். இதை எப்படி நம்புகிறது? தெளிவா சொன்னாரா இல்லையா? நான் செய்ததை விட பெரிய கிரியைகளை செய்வேன், ஜான் 14:12. அப்போ அந்த அதிகாரத்தையும் வல்லமையையும் ஆளுகையையும் கொடுக்காமல் இந்த வார்த்தையை சொல்லுவாரா? யோசித்து பாருங்க. நான் என்னுடைய 5 வயசு பேர பிள்ளைகிட்ட கார் சாவியை கொடுக்க மாட்டேன். 30 வயசு என் மகாட்ட கொடுப்பேன். ஏன்? என் மகளுக்கு கார் டிரைவிங் தெரியும். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்கிட்ட சாவி கொடுத்துட்டேங்கிறாரு. ஏன்? அப்ப எதற்கு? பொருள் என்ன? உன்னால் இயேசு கிறிஸ்து செய்தவைகளையும் செய்ய முடியும், அதை விட பெரிய அற்புதங்களையும் செய்ய முடியும், செய்ய வேண்டும். நீங்கெல்லாம் யாருங்க? வேர்ல்டு ஷேக்கர்ஸ், உலகத்தை கலக்குகிறவர்கள். உலகத்தை உலுக்கிடுவாய் அவர் நாமத்தால், வையகத்தை வாழ வைப்பாய் அவர் பலத்தால். எந்த அளவுக்கு வல்லமையும் ஆற்றலும் அதிகாரமும் கொடுத்தார் தெரியுமா? உன்னை தேவன் என்று இயேசு சொன்னாரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே, உன்னை தேவன் என்று இயேசு சொன்னாரே, அவர் சொன்ன வார்த்தை ஒன்றும் தவறிடாதே. இயேசு செய்த கிரியைகளை நீயும் செய்வாய், அதை விட பெரிய கிரியை நாளும் செய்வாய். அப்போ அதை விட பெரிய கிரியைன்னா என்ன? அவர் தண்ணீர் மேல நடந்தார், நீ என்ன செய்வா?
தண்ணீர் மேல கபடி விளையாடுவான். அவர் கல்லறையே காலி செய்தார். நீ கல்லறை தோட்டத்தையே காலி செய்வாப்பா. தண்ணீரின் மேலே அவர் நடந்தாரப்பா, ஃபுட்பால் ஹாக்கி நீ விளையாடுவாய். தண்ணீரின் மேலே அவர் நடந்தாரப்பா, ஃபுட்பால் ஹாக்கி நீ விளையாடுவாய். ஆமென். லாசருவின் கல்லறையை காலி செய்தார். லாசருவின் கல்லறையை காலி செய்தார். கல்லறை தோட்டத்தை நீ காலி செய்வாய். இயேசு செய்த கிரியைகளை நீயும் செய்வாய். அதைவிட பெரிய கிரியை நாளும் செய்வாய் மகனே. ஒருத்தருக்கு இங்க கொழுப்பு கட்டி ஒரு கூட்டத்தில் பேசி முடிச்சவர் இப்படி தூக்கிட்டே வந்தார். கட்டி ஆரஞ்சு பழ சைஸ் சட்டையை கீழே போட்டுப்பா. அது மேல கையை கிட்ட கொண்டு போனாங்க, பொத்துனே விழுந்துட்டாரு. ஐயா, என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு போகிறதை நான் ஒரு நாளும் ஐம்புலன்களினால் அறியவே இல்லைங்க. எனக்கு தெரியும் சூப்பர் நேச்சுரல் பவர் ஆபரேஷன் செய்து கொண்டு இருக்கிறது என்று. 2 நிமிடத்துல எழுந்தார். தூக்கி பார்த்தா வடு கூட இல்லைங்க. ஆமே, இயேசு கிறிஸ்துவுக்கு என்னென்ன அதிசயமான ஆற்றலும் என்னென்ன அதிசயமான ஆளுகையும் என்னென்ன அதிசயமான வல்லமையும் இருந்ததோ அத்தனையையும் எனக்குள்ளே நிறைவாக வைத்து விட்டு தான் சொன்னார், நான் செய்ததை விட பெரிய கிரியைகளை செய்வேன். அதுதாங்க ராஜ்யம். ராஜ்யத்தின் பிள்ளைகளுக்கு தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையையும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிகாரத்தையும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆளுகையையும் கொடுத்து விட்டார் என்கிற நிஜத்தை நீங்கள் என்றைக்கு அறிந்து கொள்ள போகிறீர்கள்? கிருபை நம்முடைய செய்திகளை கேட்டு அநேகர் விடுதலை அடைகிறார். இந்த செய்தியை நீங்க கேட்டு இருக்கீங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வந்திருக்கு, இல்லை என்று சொல்ல முடியாது. ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் நல்ல நிலமாக இருக்கிறதுனால இந்த நிலத்துல விதையுங்கள். இந்த செய்தியை இன்னும் அநேக மீடியாக்கள் மூலமாக நாம் கொண்டு செல்ல நமக்கு என்ன வேண்டி இருக்குது? கம்ப்யூட்டர் வேண்டி இருக்கிறது, கேமரா வேண்டி இருக்கிறது, மீடியாவில் இன்வெஸ்ட் பண்ண பணம் வேண்டி இருக்கிறது. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறதுனால இதுவரைக்கும் நீங்கள் விதைக்கவில்லை என்றால் விதைக்க துவங்குங்கள். ஒரு விதையானது, ஒரு நாவல் பழ விதையானது வருஷந்தோறும் ஆயிரக்கணக்கான கனி கொடுக்கிறது போல நீங்கள் விதைக்கிற ஒவ்வொரு டாலரும், நீங்கள் விதைக்கிற ஒவ்வொரு ரூபாயும் வருஷம் பல்லாயிரம் மடங்காக பெருகி உங்களையும் உங்கள் சந்ததியும் வாழுவார்கள். எனவே நீங்கள் இதில் தைரியமாக விதையுங்கள். இப்பொழுது இருக்கிறதை போல சாதாரண வாழ்க்கை வாழ மாட்டீர்கள். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களை சுதந்தரிப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள். சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் 3 மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள். முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள். உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோக்களை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.